பாட்டாளி மக்கள் கட்சியோடு மட்டும் நாம் உறவு கொள்ளவில்லை, வன்னியர்களோடும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி யூதர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டாரோ, எப்படி கிறிஸ்துவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டாரோ, அப்படி ஒரு ஒப்பந்தத்தை சுமார் 2 கோடி வன்னிய மக்கள், தமிழகத்திலேயே மிக பெருமையானமையாக இருக்கின்றவர்கள் வன்னியர்கள், அந்த வன்னிய மக்களோடு ஒரு ஒப்பந்தத்தை ஜிஹாத் கமிட்டி போட்டது. எப்படி என்றால் RSS, விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி போன்ற தேச விரோத தீய சக்திகள், இந்த நாட்டை பிளவுபடுத்துகின்ற தேச துரோகிகள், அந்த துரோகிகளை எதிர்த்து போராடுவதில் ஜிஹாத் கமிட்டியும் வன்னிய சங்கமும் 2 கோடி வன்னியர்களும் 1.5 கோடி இஸ்லாமிய மக்களும் ஒரு அணியில் திறந்தார்கள் என்ற ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அதன் அடிப்படையில் இந்தியாவிலேயே பார்ப்பனர்கள், அந்நியர்கள், இந்தியாவுக்கு சொந்தமில்லாத வந்தேரிகள், நாடோடிகள் அவர்கள் வெளியேற வேண்டும், ஆரியன் குயிட் இந்தியா என்ற தீர்மானம்